பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை சீர்திருத்துவதில் உறுதியாக உள்ள ஜனாதிபதி. பாடசாலை ஆரம்பம் உயர்தர பரீட்சை நடத்துவது குறித்து உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை. சீரற்ற வானிலையினால் அதிகரித்த நீரோட்டம், நாயாறு படகுச்சேவை முற்றாக நிறுத்தம். வவுனியா வடக்கை அத்திப்பட்டியாக்கப் போகின்றீர்களா? ரவிகரன் குற்றச்சாட்டு. டிசம்பர் 15 முதல் நடமாடும் சேவை, மோட்டார் போக்குவரத்து துறையின் திடீர் அறிவிப்பு. மலையக மக்களின் காணி உரிமைக்கு தீர்வு வேண்டும், ஜீவன் எம்பி ஜனாதிபதியிடம் கோரிக்கை. வெண்ணப்புவ பகுதியில் உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானமைக்கான காரணம் வெளியானது. அரசாங்கத்தின் பொய்களாலேயே நிலங்கள் பிளவுபட்டன, தலதா அத்துகோருள்ள குற்றச்சாட்டு. இது எதிர்க்கட்சிகளின் வேலையல்ல, அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவிற்கு பதிலடி. அரசு நிறுவனங்களின் கலந்துரையாடல் தொடர்பான விவரங்களை கோரும் எதிர்க்கட்சி. அனர்த்தத்தில் பெற்றோரை இழந்த சிறுவர்கள், அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் புனரமைக்கப்பட்ட பாலத்தை பார்வையிட்டார் இந்திய துணை தூதர். மிகவும் அத்தியாவசியமான சந்தர்ப்பத்தில் இலங்கையுடன் கைகோர்த்தமை தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு நன்றி தெரிவிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டார். எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். C-130 விமானத்தை அனுப்பி வைத்தமைக்கும் அவசர உதவியாக $2 மில்லியன் வழங்கியதற்கும் ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்துள்ளார். நாட்டில் அடுத்த 36 மணித்தியாலங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின்படி வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என இந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சப்ரகமுக, மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பாடசாலை கட்டமைப்பிற்கு ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் அதனை மீள கட்டியெழுப்புதல் 2025 ஆண்டின் 2ஆம் தவணையின் 2ஆம் கட்டத்தின் ஆரம்பம், காப்போது உயர்தர பரீட்சையை நடத்துவது போன்ற அடிப்படை காரணங்கள் தொடர்பிலான பல விடயங்களை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் KMGS நாளக கழுவேவா தெளிவுபடுத்தியுள்ளார். அவர் மேலும் தெளிவுபடுத்துகையில், கல்வி அமைச்சினால் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள பாடசாலைகளை தவிர ஏனைய அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் பாடசாலை ஆரம்பம் 2025 டிசம்பர் 16ஆம் தேதி 3ஆம் தவணை பரீட்சை நடைபெறாது. 11ஆம் தரத்திற்கு மாத்திரம் முன் பரீட்சை பயிற்சி நடத்தப்படும். காப்போது உயர்தர பரீட்சையின் இதுவரை நடத்தப்படாத ஏனைய பாடங்களுக்கான பரீட்சைகள் அடுத்த வருடம் ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து நடாத்தப்படும். ஆசிரியர், அதிபர் மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்காக பாடசாலை ஆரம்பம் டிசம்பர் 15ஆம் தேதி. தற்போது நாட்டின் அனைத்து மாகாணங்களுடன் ஒருங்கிணைந்து நிலைமையை மீளாய்வு செய்வதற்கமைய நாடளாவிய ரீதியில் உள்ள 10,076 பாடசாலைகளில் 9,929 பாடசாலைகள் 2025 12/16ஆம் தேதி திறக்கப்படும் என்றார். அனர்த்த நிலைமை எதிர்கொண்ட 147 பாடசாலைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட முடியாத நிலையில் இருப்பதாகவும் மாகாண ரீதியாக வழங்கப்படும் மேலதிக உறுதிப்படுத்தல்களின் போது ஏற்படக்கூடிய எண்ணிக்கை ரீதியான மாற்றங்கள் குறித்து தொடர்ச்சியாக உத்தியபூர்வ அறிவிப்புகள் விடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் டிசம்பர் 16ஆம் தேதி ஆரம்பமாகும் அனைத்து பாடசாலைகளினதும் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் டிசம்பர் 15ஆம் தேதி சேவைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்றும் அனர்த்த நிலைமை எதிர்கொண்ட பிரதேசங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களின் சீருடை தொடர்பில் நெகிழ்வுத்தன்மை பின்பற்றப்படும் என்றும் அவர் அறிவித்தார். மேலும் 2025ஆம் ஆண்டின் 3ஆம் தவணை காலத்தின் 2ஆம் கட்டம் 2025 12/16ஆம் தேதி முதல் 2025 12/22ஆம் தேதி வரையும் கிறிஸ்துமஸ்
கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பின்னர் மீண்டும் 2025/12/29 தேதி முதல் 2025/12/30 தேதி வரையும் முஸ்லிம் பாடசாலைகள் 2026/1/2 தேதி வரையும் நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்தார். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் நடாத்தப்படாத ஏனைய பாடங்கள் 2026 ஜனவரி 12 தேதி ஆரம்பிக்கப்படும் என்றும் அது தொடர்பிலான மேலதிக அறிவிப்புகளை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் வெளியிடுவார் என்றும் அவர் தெரிவித்தார். 2026 ஆண்டுக்கான புதிய பாடசாலை தவணை ஜனவரி 2 தேதி ஆரம்பிக்கப்படும் என்றும் சாதாரணதர பரீட்சை திட்டமிட்டபடி பிப்ரவரி மாதம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக அழிவடைந்த வாகனங்கள் தொடர்பான தகவல்கள் தற்போது சேகரிக்கப்பட்டு வருவதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் டிசம்பர் 15 தேதியின் பின்னர் மாவட்ட மட்டத்தில் இது தொடர்பான விசேட நடமாடும் சேவையொன்றை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாக திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார். அதற்கமைய குறித்த தகவல்களின் அடிப்படையில் எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட வாகனங்களை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினால் பரிசோதனைக்குட்படுத்தி அவை பயன்பாட்டிற்கு உகந்ததா இல்லையா என்பது தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அனர்த்த நிலைமை காரணமாக சிலரது வாகனங்கள் மற்றும் ஆவணங்களும் அழிவடைந்துள்ளதாகவும் அந்த தகவல்களை பெற்றுக்கொண்டு உரிய எதிர்கால நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். அதன்படி தான் வசிக்கும் கிராம சேவர் பிரிவின் கிராம உத்தியோகத்தருக்கு இதுகுறித்து அறிவிக்குமாறும் அவர் ஊடாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை தெளிவுபடுத்தி போலீஸ் முறைப்பாடு ஒன்றை மேற்கொள்வதும் அவசியம் எனவும் சுட்டிக்காட்டியவர் விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு பல்வேறு துறைகள் மூலம் சரியான அறிக்கைகளை பெற்றுக்கொள்வது இந்த நிலைமையை முகாமைத்துவம் செய்வதற்கு முக்கியமானது எனவும் குறிப்பிட்டார். நிலவும் சூழ்நிலையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு அதிகளவான தொலைபேசி அழைப்புகள் வருவதால் இதுகுறித்து அவதானம் செலுத்தி விசேட அலகொன்றை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். அதற்கமைய 070 71 898 66 என்ற வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக உரிய தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் குறிப்பிட்ட ஆணையாளர் குறித்த வாகனங்கள் மற்றும் ஆவணங்களின் ஏதேனும் சாட்சிகள் தம்மிடம் இருப்பின் அந்த சாட்சிகளை பாதுகாத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் அது எதிர்கால நடவடிக்கைகளுக்கு இலக்குவாக அமையும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்டு பெற்றோரை இழந்த சிறுவர்கள் தொடர்பில் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி பெற்றோரை இழந்த குறித்த சிறுவர்கள் சமூக நலன்புரி நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவை திணைக்களத்தின் கீழ் பாதுகாக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் பணிப்பாளர் ஷானிகா மலல்கொட இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அதிதீவிர வானிலையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண்சரிவால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் எண்ணிக்கை தொடர்பிலான தகவல்களை சேகரிக்கும் பணி மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை டிட்பா சூறாவளி ஏற்படுத்திய பேரழிவுகளால் இலங்கையில் 2,75,000 அதிகமான சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளது. நிலவிய அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பெற்றுள்ள கடன்கள் தொடர்பில் நிவாரண வேலை திட்டம் ஒன்றை அரசாங்கம் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. அனர்த்த நிலைமையினால் பெருமளவான ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த ஜோசப் ஸ்டாலின், லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். பிள்ளைகள் தொடர்பில் தற்போது 20,000 ரூபாய் பணத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போது சுரக்ஷா காப்புறுதி முறை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதனூடாக பிள்ளைகளுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும். ஆனால் அதனூடாக பிள்ளைகளுக்கு கிடைக்கும் நிவாரணங்கள் குறித்து தெளிவுபடுத்தப்படவில்லை. பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கடன்களை பெற்றுள்ளனர். சிலர் உயிரிழந்தும் உள்ளனர். எனவே அவர்கள் பெற்றுக்கொண்ட கடன்கள் தொடர்பில் ஏதேனும் ஒரு சலுகை அடிப்படையிலான முறையில் செயற்பட வேண்டும். அரசாங்கம் தலையிட்டு கடன்களை ரத்து செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். பூர்வீக மக்களை வெளியேற்றிவிட்டு வவுனியா வடக்கை அத்திப்பட்டியாகவா போகின்றீர்கள்? எம்மை சுட்டாலும் அதற்கு இடமளிக்கப் போவதில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்றைய தினம் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வவுனியா வடக்கில் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சிலரால் இயந்திரங்களின் மூலம் பெரிய மரங்கள் அறுக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்படுகின்றது. திருவேச்சகுளம் பகுதியில் நான் நேரடியாக இதனை அவதானித்தேன். இதனை ஏன் இந்த திணைக்களங்களால் தடுக்க முடியவில்லை? ஒரு மண்வெட்டி பிடியை கூட நாங்கள் வெட்ட முடியாது. அதற்கு வழக்கு போடும் இவர்களால் இதனை தடுக்க முடியாதா? வெட்டப்பட்ட மரங்களுக்கு என்ன நடந்தது? ஊழலை ஒழிக்க வந்த அரசாங்கத்திடம் கேட்கின்றேன், இது ஊழல் இல்லையா? இது தொடர்பாக நீங்கள் கூடிய கவனம் எடுக்க வேண்டும். இந்த விடயம் தொடர்பாக கேட்டபோது மகாவலி அதிகார சபை சொல்கிறது, நீங்களும் பேர் பட்டியலை
தாருங்கள், உங்களுக்கும் அங்கு காணி வழங்குவோம் என்று கோரினார்கள். ஜாருடைய காணியை இவர்கள் ஜாருக்கு வழங்கப் போகின்றார்கள். வவுனியா வடக்கில் மேற்கொள்ளப்பட உள்ள கிபிளோயா திட்டத்தில் பயனடையும் தமிழ் மக்கள் ஒருவரின் பெயர் உள்ளதா? நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவின் சகோதரிக்கு மகாவலி திட்டத்தின் கீழ் 25,000 ஏக்கர் காணி வழங்கப்பட்டுள்ளது. ஆதாரம் இல்லாமல் நான் கூறவில்லை. அதன்படி 30 பேருக்கு 25,000 ஏக்கர் படி அங்கு காணிகள் வழங்கப்பட்டுள்ளது. அப்படியானால் தமிழ் மக்களை கடலுக்குள் தள்ளவா போகின்றீர்கள்? இது தமிழ் மக்களால் பயன்படுத்தப்பட்ட பூர்வீக காணிகள். வவுனியா வடக்கை அத்திப்பட்டி போல காணாமலாக்கப் போகிறீர்களா? அதற்கு நான் விடமாட்டேன். இப்படியான அநீதியான வேலைகளை முதலில் நிறுத்துங்கள். இல்லாவிடில் ஆயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டி கடும் எதிர்ப்பை வெளியிடுவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். எங்களை சுட்டாலும் எமது எதிர்ப்பை காட்டியே தீர்வோம் என அவர் மேலும் தெரிவித்தார். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் போன்ற சட்டங்களை சீர்திருத்துவதில் தான் உறுதியாக உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த சட்டங்கள் அடக்குமுறைக்கான கருவிகளாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவை ஜனநாயகத்திற்கு பொருந்தாது எனவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த செவ்வியில் மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, பல தசாப்தங்களாக கட்டமைக்கப்பட்ட அமைப்புகளை நாங்கள் அகற்ற முயற்சிக்கின்றோம். அரசியல், கலாச்சாரம் மற்றும் நிர்வாகத்தில் நிறுவன பழக்க வழக்கங்கள் ஒரே இரவில் மாறாது. அதற்கு நிலையான முயற்சி தேவை. நாம் சரியான திசையில் நகருகிறோமா? நமது சீர்திருத்தங்கள் பலன் அளிக்கின்றனவா என்பதை அனைவரும் பார்க்க வேண்டும் என தெரிவித்தார். ஊழல் குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே கைது செய்யப்பட்டது தனிப்பட்ட அரசியல் பழிவாங்கலுக்காகவே என்ற குற்றச்சாட்டை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது முற்றிலுமாக நிராகரித்தார். மேலும் விளக்கமளித்த ஜனாதிபதி, ரணில் விக்ரம்சிங்கவின் கைது நியாயமானதா என்பது ஆதாரங்களை பொறுத்தது. ஊழல் பல தசாப்தங்களாக நிறுவனங்களில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. இதன் பொருள் கைதுகள் மட்டுமல்ல, விடயங்களை சரி செய்ய முறையான மாற்றமும் தேவை. தற்போது ஏனி டெட்பா சூறாவளியிலிருந்து நாட்டை மீள கட்டியெழுப்புவது தற்போது ஏனைய சவால்களை விட மிக பிரதானமாக உள்ளது என தெரிவித்ததுடன், சூறாவளியால் பாதிக்கப்பட்ட இலங்கை கடன் நெருக்கடி மற்றும் அரசியல் கொந்தளிப்பிலிருந்து மீள போராடி வருவதாக ஜனாதிபதி குறித்த நேர்காணலில் தெரிவித்தார். காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படக்கூடிய கடன்பட்ட நாடுகளுக்கு ஒரு புதிய அணுகுமுறையின் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார். நமது நாடு இதுவரை சந்தித்த எந்த ஒரு இயற்கை பேரழிவையும் விட சேதம் மிக அதிகமாக இருக்கலாம். எனவே காலநிலை பேரழிவுகளிலிருந்து நாம் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் மற்றும் அதே நேரத்தில் நமது கடனை செலுத்த வேண்டும் என தெரிவித்த ஜனாதிபதி, இதனால்தான் காலநிலை பாதிக்கப்படக்கூடிய நாடுகளுக்கான கடன் நிலைத்தன்மை கட்டமைப்பு மாற வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டினார். இலங்கையின் பேரிடர் சூழ்நிலையின் போது நட்பு நாடுகளிலிருந்து கிடைத்த உதவிகளையும் ஜனாதிபதி இதன்போது நினைவு கூர்ந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தம் தொடர்பான வானிலை எச்சரிக்கை குறித்த விவரங்களை வழங்குமாறு அரசாங்க நிறுவனங்களிடம் கோரிக்கை விடுக்க எதிர்க்கட்சி தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அறிவித்துள்ளார். அதன்படி வளிமண்டலவியல் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ நிலையம், நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் ஆகிய அவசர அனர்த்த நிலை தொடர்பாக நடத்திய அனைத்து கலந்துரையாடல்கள் தொடர்பான விவரங்களையும் எதிர்க்கட்சி கோரவுள்ளது. இதற்காக எதிர்வரும் நாட்களில் குறித்த நிறுவனங்களுக்கு சென்று தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் எழுத்து விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த விண்ணப்பத்தின் ஊடாக கடந்த நவம்பர் 11 முதல் நவம்பர் 26 வரையிலான காலப்பகுதியில் இந்த நிறுவனங்கள் வானிலை நிலைமைகள் குறித்து நடத்திய கலந்துரையாடல்கள், அதிகாரிகளால் ஜூம் மூலம் நடத்தப்பட்ட கூட்டங்களின் எழுத்துப்பூர்வ தகவல்கள் மற்றும் காணொலி பதிவுகள் ஆகியவை கோரப்பட உள்ளன. நாட்டின் மிகப்பெரிய அனர்த்தத்தின் போது இந்த நிறுவனங்கள் எவ்வாறு செயல்பட்டன, அதற்கு பொறுப்பான அரசாங்க அதிகாரிகள் என்ன பதிலளித்தனர் என்பதை மக்கள் அறிவது முக்கியம் என்பதற்காகவே இந்த தகவல்கள் கோரப்படுகின்றன என்று அவர் சுட்டிக்காட்டினார். அந்த தகவல்களை பெற்ற பின்னர் அவற்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் இந்த தகவல்களை வழங்காமல் இருக்க ஏதேனும் அழுத்தத்தின் கீழ் அந்த நிறுவனங்கள் செயற்படுமாயின் அது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்திய ராணுவத்தினரின் உதவியுடன் புனரமைக்கப்பட்டு வரும் பாலத்தினை யாழ் இந்திய துணை தூதர் சாய்முரளி பார்வையிட்டார். பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதியின் 11வது கிலோமீட்டரில் உள்ள பாலமானது கிளிநொச்சி மாவட்டத்தின் வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்திய ராணுவத்தினரின் பங்களிப்புடன் இலங்கை ராணுவம், வீதி அபிவிருத்தி அதிகார சபை இணைந்து புனரமைப்பு பணியில் 2வது நாளாக ஈடுபட்டு வருகின்ற நிலையில் யாழ் இந்திய துணை தூதர் சாய்முரளி உள்ளிட்ட குழுவினர் இன்றைய தினம் பார்வையிட்டனர். இதன்போது யாழ் இந்திய துணை தூதர் சாய்முரளி அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில்,
ஆபரேஷன் சாகர்பந்து அல்லது சாகர்பந்து நடவடிக்கை என்ற தலைப்பின் கீழ் இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களின் அண்டைய நாடுகளுக்கான முன்னுரிமை என்ற கொள்கையின் அடிப்படையில் இலங்கையில் தித்வா சூறாவளியின் பிறகு பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. உங்களுக்கு தெரியும், 28 நவம்பர் அன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆபரேஷன் சாகர்பந்து நடவடிக்கையின் கீழ் இதுவரை 60 டன்னுக்கும் மேலான உதவி பொருட்கள் 2 கப்பல் ஊடாக முதலாவது கட்டமாக கொழும்பு துறைமுகத்திற்கும் இன்னொரு கப்பல் திருகோணமலை துறைமுகத்துக்கும் வந்து அடைந்தது. நேற்றைய தினம் தமிழ்நாடு மாநில அரசின் சார்பாகவும் தமிழ்நாடு மக்களின் சார்பாகவும் மேலும் இன்னொரு பகுதி உதவி பொருட்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றன. 300 டன்கள் கொழும்பு துறைமுகத்திற்கும் 700 டன்கள் நேற்று திருகோணமலைக்கும் வந்து அங்கிருந்து பாதிக்கப்பட்ட பல்வேறு பிரதேசங்கள் இலங்கையின் பல்வேறு மாகாணங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த நடவடிக்கையின் கீழ் வெறுமனே உதவி பொருட்கள், மனிதாபிமான உதவிகள் மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் பல்வேறு துறைகளின் நிபுணர்கள், குறிப்பாக தேடல் மீட்பு சம்பந்தமான நடவடிக்கைகள், சுகாதார ஒத்துழைப்பு, உடனடி சிகிச்சைக்கான ஒத்துழைப்புகள், அதே நேரம் உள்கட்டமைப்பு சம்பந்தமான நிவாரணங்கள், சாலைகள், பாலங்கள் போன்ற உள்கட்டமைப்பின் புனரமைப்பு சம்பந்தமான நடவடிக்கைகளும் முன் எடுத்துகின்றார்கள். அந்த வகையில் இங்கு A35 பாதையில் பரந்தன் முல்லைத்தீவு இணைக்கும் இந்த பகுதியில் சில புனரமைப்பு சம்பந்தமான நடவடிக்கைகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் இந்திய ஆர்மியின் இன்ஜினியர் குழு வந்திருக்கின்றது. இது சம்பந்தமாக நேரடியாக காண இன்று வந்திருக்கின்றோம். இது மிக விரைவில் மக்கள் வழங்கப்படும் என நம்புகிறேன். இது மட்டுமில்லாமல் குறிப்பா கிளிநொச்சி மாவட்டத்திலும் வடக்கு மாகாணத்திலும் பல்வேறு உதவிகளும் புனரமைப்பு திட்டங்களும் வேலைகளும் தொடரும். இந்த ஆபரேஷன் சாகர்பந்து என்பது தொடர்ந்து பல்வேறு விதமான உதவிகள் இந்திய மக்களின் சார்பாக இலங்கை நாட்டு மக்களுக்கு வழங்குவதில் உறுதியாக இருக்கின்றோம். நன்றி. முல்லைத்தீவு நாயாறு களப்பினூடாக படகுச்சேவை முற்றாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. நாயாறு களப்பில் நீரோட்டம் அதிகரித்துள்ளதால் கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட இலவச படகுச்சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் சீரற்ற வானிலை நிலவுவதால் பாதுகாப்பற்ற கடற்பயணங்களை தவிர்க்குமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் அண்மை காலமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் சீரற்ற வானிலையால் நாடு முழுவதும் பல பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றுள்ளது. நேற்றைய இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் முதலாவதாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண காலநிலை மாற்றத்தினால் உயிரிழந்த நுவரெலியா மாவட்ட சொந்தங்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான்
மலையக மக்களுக்கு காணி உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தால் வீட்டு பிரச்சினையை தீர்ப்பதற்குரிய வழிமுறை பிறக்கும் என்ற கோரிக்கை முன்வைத்திருந்தார். சீர்திருத்தம் வீடமைப்பு தொடர்பில் பேசப்பட்டாலும் மலையகத்தில் பெரும் பிரச்சினை ஒன்று உள்ளது. அதாவது தோட்டத்தில் வேலை செய்தால்தான் அடையாளம் சலுகைகள் கிடைக்கப்பெறுகின்றன. தோட்டத்தில் வேலை செய்யாத ஏனியோருக்கு எவ்வித அதிகாரமும் கிடைக்கப்பெறவில்லை. இந்த முறைமை மாற வேண்டும். இது பற்றி மக்களிடம் நேரில் சென்று கேட்டறியலாம் என்ற கருத்தினையும் பதிவிட்டிருந்தார். பெருந்தோட்ட பகுதிகளில் 1.5 லட்சம் வீடுகள் தேவைப்படுகின்றன. வரவு செலவு திட்டத்தின் ஒதுக்கீட்டின் பிரகாரம் வருடம் ஒன்றுக்கு 2000 வீடுகளை அமைத்தாலும் இப்பிரச்சனையை தீர்க்க முடியாது. தமக்கு வீடு வேண்டும் என்ற சிந்தனையே மக்கள் மத்தியில் உள்ளது. எனவே அவர்கள் வாழ்வதற்குரிய காணி உரிமையை வழங்கினால் வீடு இல்லா பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழிபிறக்கும் என தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பேரிடர் நிலையால் ஏற்பட்ட பாதிப்புகளை தீர்ப்பதற்கு தற்போது முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. மக்கள் எதிர்நோக்கும் நீண்டகால பிரச்சனைகள் நாம் விரிவாக பேசுவோம் என்றார். ஒருவருக்கு 6 பேச்சஸ் என வைத்தாலும் 1.5 லட்சம் பேருக்கு 9 லட்சம் பேச்சஸ் காணி தேவைப்படும். இதனை எவ்வாறு பெற்றுக் கொள்வது, தொழில்நுட்ப காரணி, பாதுகாப்பான இடம் என்பன உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு உங்களை சந்தித்து கலந்துரையாட உள்ளேன். தேசிய வேலை திட்டம் ஒன்றை அமைத்து இப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சிப்போம் என்றார். மக்களுக்கு வழங்குவதற்குரிய காணி வளம் உள்ளது. மக்கள் தற்போதும் வாழும் லைன் அறைகள் மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளை வழங்கினாலேயே அவர்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொள்ள முடியும். இது தொடர்பில் அமைச்சரவை தீர்மானம் ஒன்று 2024 நிறைவேற்றப்பட்டது. அதனை அமுல்படுத்தலாம் என்றும் ஜீவன் தொண்டமான் இறுதியாக கருத்து தெரிவித்திருந்தார். வென்னபுவ பிரதேசத்தில் அண்மையில் விபத்துக்குள்ளான விமானப்படைக்கு சொந்தமான உலங்கு வானூர்தி தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே கெங்கோயாவில் தரையிறக்க நேரிட்டதாக அதன் துணை விமானி லெப்டினன்ட் எரங்க சாமர ஏக்கநாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மாரவில நீதவான் தெனிந்து சமரசிங்க முன்னிலையில் நடைபெற்ற போது சாட்சியம் அளிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டார். ஹட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு வென்னபுவவுக்கு மேலே உலங்கு வானூர்தி பறந்து கொண்டிருந்த போது கெங்கோயா பாலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்கள் கைகளை அசைத்து உதவி கோரியதாக துணை விமானி தெரிவித்தார். எனினும் அங்கு அதிகளவான மக்கள் கூடியிருந்தமை மற்றும் உயர் சக்தி மின்கம்பிகள் அமைக்கப்பட்டிருந்ததால் பாலத்தின் மீதோ அல்லது வீதியிலோ உலங்கு வானூர்தியை தரையிறக்க முடியவில்லை. அவர் பொருத்தமான இடத்தில் தரையிறக்க முயன்ற போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக உயிரிழந்த பிரதான விமானி மற்றும் தமக்கு உணர முடிந்ததாக அவர் குறிப்பிட்டார். உலங்கு வானூர்தியை திருப்பிய மறுகணமே அங்கு கிங் ஓயாவுக்குள் திடீரென விழுந்ததாக அவர் மேலும் தெரிவித்தார். அரசாங்கம் தொடர்ந்து பொய்களை உதித்து மக்களை தவறாக வழிநடத்தியதன் காரணமாகவே நாட்டில் நிலங்கள் பிளவுபட்டுள்ளது என தான் நம்புவதாக முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளருமான தலதா அத்துகோரல தெரிவித்தார். நல்லாட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானம் ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு இன்றைய தினம் அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இதனை தெரிவித்தவர் அரசாங்கம் இஷ்டம் போல் பொய்களை கூறி மக்களை ஏமாற்றியுள்ளது என்று குற்றம் சாட்டினார். இது எனது தனிப்பட்ட நம்பிக்கை. பொய் சொன்னால் நிலம் பிளவடையும் என்று நாம் சாதாரணமாக சொல்வோம். அதுதான் இப்போது நடந்திருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். அத்துடன் பொய்களுக்கு என்றுமே ஆயுள் குறைவு என்றும் தலதா அத்துக்கூறலை தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் புயல்கள் குறித்து எச்சரிக்கை செய்வது எதிர்க்கட்சியின் வேலை அல்ல என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் மரைக்கார் இன்று தெரிவித்தார். சமீபத்திய புயல் குறித்து தங்களுக்கு தெரிந்த விவரங்களை எதிர்க்கட்சி தெரிவிக்க தவறியதற்கு அக்கட்சியை பொறுப்பேற்க வேண்டும் என்று துணை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கூறிய கருத்திற்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். துணை அமைச்சர் ஜெயசிங்க அரசாங்கத்தில் உறுப்பினராக இருப்பதை உணர முடியவில்லையா? அவர் எதிர்க்கட்சி உறுப்பினர் போல் செயற்படுவது போல தெரிகிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் கடந்த நவம்பர் 12 முதலே புயல் எச்சரிக்கை குறித்து அறிந்திருந்ததாக கூறி மௌனம் காத்திருந்தால் அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் என பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற வானிலையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகளுக்கு சென்று சொத்துக்களை கொள்ளையடித்த 12 பேரை கைது செய்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் எப்சு வூட்லர் தெரிவித்தார். பத்திரமுல்லை சூருபாயவில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். டிட்பா புயலின் தாக்கம் நாடளாவிய ரீதியில் பாரிய சேதங்களை ஏற்படுத்தி இருந்த நிலையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரிவு எச்சரிக்கை காரணமாக மக்கள் சொந்த வீடுகளை விட்டு இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்பட்டது. இவ்வாறான நிலையிலேயே வீட்டில் எவரும் இல்லாத சந்தர்ப்பங்களில் கொள்ளையடிக்கப்பட்டு பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இவ்வாண்டின் ஜனவரி 1 தொடக்கம் இதுவரையிலான காலப்பகுதியில் 2427 வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளதுடன் 2570 பேர் இதில் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார்.